நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, பிரியாணியும் போடுறதில்ல கேட்குறேன். பிரியாணியை மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் இருக்கவங்க நல்லா செய்வாங்களா, இல்லை கடையில் நல்லா செய்வாங்களா? எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அருண் ஏதாவது திட்டிடுவேன், ஓடிடு, போயிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போ, உன்ன மாதிரி ஆளெல்லாம் பெற்று ரோட்டில் போட்டு வச்சுருக்காங்கல்ல, போங்கப்பா, போய் அம்மாகிட்ட கேளுங்க, தப்பே இல்லை. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்டால் கூட, ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க தானே நீங்களாம். அச்சோ, உங்கள் மெசேஜ் மிஸ்ஸிங்கா? என்ன போட்டீங்க? இல்லையே, லாஸ்ட்டாக உங்கள் மெசேஜ் என்ன தெரியுங்களா இருக்குது? துபாய் பிரதர், அங்கே டைம் வந்து 1:15 போட்டிருக்கீங்க பாருங்கள், அதுதான். வேறு மெசேஜ் உங்களுக்கு இல்லையே. நானே நல்லா வர்றா. அப்படியா? சூப்பர் சூப்பர், போங்க. ஹாய் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஓ அப்படியா? என்ன அனுப்புகிறீங்க? அந்த மெசேஜ் தூக்கியிருக்காங்க. சம்டைம்ஸ் சில அது ஒரு என்ன ஏஐ சிஸ்டம் தான் நினைக்கிறேன். அது என்ன சொல்லுவாங்க, சம்டைம் மிஸ்ஸிங்காக மெசேஜ் தப்பாக கன்வெர்ட் ஆகுதோ என்னமோ, எனக்கும் கரெக்டாக தெரியல. நல்ல மெசேஜ் எல்லாம் போயிடுது. 4 பேர் இருக்காங்க பிரதர். ஓகே ஓகே. ஹாய் சரவணன், சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஓ புகழ், அப்படிங்களா? தேங்க்யூ. லைக்கே போட மாட்டேறீங்க யாருமே. கை என்ன தான் ஆச்சு உங்களுக்குலாம்? லைக் பட்டன் போட்டால் என்ன? லைவுக்கும் போட மாட்டீங்க, ஷார்ட்ஸுக்கும் போட மாட்டீங்க, வீடியோஸுக்கும் போட மாட்டீங்க. புரியலப்பா மிஸ்டர் லோக்கல், என்ன பண்ணுவீங்க? லைக், தேங்க்யூ. மேலே 3 டாட் இருக்கும், அதை டச் பண்ணி லைக் போடணும், அப்போ தான் லைக் வந்து எனக்கு ஆட் ஆகும். ராஜேஷ் பிரதர், உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? என்னோடய வீட்டுக்காரர் இருக்கார்ல, மாம்ஸ் தான் எல்லாம் பார்த்துக்கோம். அவர் தானே எல்லாமே செய்கிறது அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்களுக்கு பேக் பெயின் இல்லையா, ஸோ அதனால் அவங்க அந்த வரைக்கும் போகிறது கிடையாது. வீட்டை அவங்க தான் எல்லாமே மேனேஜ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் செய்வாங்க. குளிப்பாட்டுறதுல நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் செய்வோம். அது எப்படின்னா, வீக்கெண்டில் சண்டே போல் டைம், எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போ குளிப்பாட்டுவோம். 4 பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால். சூப்பர் சூப்பர். செலிப்ரேஷன் நல்லா பண்ணீங்களா? தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தீங்களா? பட்டாசு கொளுத்துனீங்களா? அதை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்தெல்லாம் பிடிக்குமான்னு. தேங்க்யூ விக்னேஷ். ஓ அப்படியா? ஐயோ, நான் பார்க்குறேன். என்னோடய லாஸ்ட்டு ஷார்ட்ஸ்க்கு மட்டும் உங்களோட ஐடியில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். சரிங்களா? நானும் லைக் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து, அது வரைக்கும் எனக்கு பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த டைம் என்னாச்சு, அந்த டைமில் வந்து அந்த புஷ்பானம் சங்கு சக்கரம் சொல்லுவாங்கள்ல, அதை வைக்கும் போது வெடிச்சிருச்சு. கண்டிப்பாக போடுங்க பிரதர், நான் லைக் பண்ணுறேன். அதிலிருந்து கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ